இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் கவலைகள், போராட்டங்கள் நம்ம ஒரு வழி பண்ணுதலோ, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம போராடுறோம், கிடைக்கிற வரைக்கும் போராடுறோம், கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அட போடா எத்தனை வாட்டி முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்ணோம், நிறைய பேர் விட்டுட்டோம்ல வாழ்க்கையில். மீண்டும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே, இந்த ஒரு சான்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறதே இல்லை, விட்டுறோம்ல. வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் கவலைகள் இருக்கலாம், ஒரு பக்கம் பாரங்கள் இருக்கலாம், என்னடா இது அப்படின்ற மாதிரி, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குல்ல வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பசுத்த ஆவியினால் நிரப்புவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றார். புதிய வாசலை திறக்க போகின்றார். வந்தீங்களா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி நம்ம வாழ்க்கை மீது படப்போகுது. நீங்கள் புதுசாகவே உணர்வீங்க. என்ன பிரதர், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்களாம் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருந்தாலும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்களை விட்டால் மட்டும்தான் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிக்கிறோம்ன்றது தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். நம்ம ஏன் மாறல? நம்ம ஜெபிக்கிறோம். யோசிச்சிங்களா? என்றைக்கா சொன்னாலும் ஜெபிக்கின்ற வேலையில் மட்டும் நம்ம உண்மையாக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி. ஜெபத்தின் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிடுறோம்ல, எப்போதும் போல் அந்த நிலைமைக்கு வந்துடுறோம். மீண்டும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வருகின்ற பொழுது ஜெபிக்கிறோம், கண்ணீர் மல்க ஜெபிக்கிறோம். மீண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுறோம். ஏன் பிரதர், நீங்கள் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸும் ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கிடைக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் பரிசுத்தமாக முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நீயாக இருந்தாலே போதும்ல. யாருக்காகவும் உங்களை மாற்றிக்க தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை விட்டாலே போதும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான வார்த்தைகள் பேசுகிறது, ஒரு சில பேரோட வாழ்க்கையில் கெடுதல் பண்ணுறது, போட்டு கொடுக்கறது, பொறாமை குணம் பிடிச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டேனாலே போதுங்க. நீங்கள் உண்மையுள்ள ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் இருந்தாலே போதும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்க தப்பான விஷயங்கள், நம்மக்கிட்ட இந்த விஷயம் இருக்குது, அதை விட்டுடலாமே, நல்லதே நினைப்போம் நல்லதே நினைக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் பல மாற்றங்களை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, நீ நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களும் நீ பார்த்துக்கணும், யாருக்கும் கெடுதல் பண்ணாத, நல்லதே செய். அவங்க நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்களா, ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்துருங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு. எனக்கு நீ பண்ணுறியா, உனக்கு நான் இதை விட டபுள் மடங்காக பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், போட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் வேணாங்க. எவ்வளோ அடித்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்களோ, அதுக்குன்னு அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா பிரதர் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லுவீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. அடிக்கிறவங்களும் யோசிப்பாங்க, நடா இது நம்ம அடிக்கும் போது அமைதியாக இருக்கானே, பாவண்டா அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ நம்மளும் அடிக்க போய் மாறி அடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகும். விட்டு கொடுத்து போங்க, சமாதானமாக போங்களா, அமைதியாக இருந்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவைகளை நிறைவேற்ற போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக அப்படின்னு சொல்லிட்டுருக்காராம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் ஸ்கூல்மேட் சிவானந்தம் அப்படின்னு சொல்லி 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று வருது ஈவினிங்கில். இது மாதிரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம். என் நண்பனுடைய அம்மா ஆன்மலை பற்றுக்காக ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். உலகில் வாழ்க்கைன்னு எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சொல்ல முடியாத
முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ தருவீர் என்று உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றனப்பா. எங்களுக்கு முன்னே சென்று இலைப்பாறுதலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கின்றதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, உண்மையில் கண்களை வைக்கவும் உண்மையாய் முழுமையாய் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய சமூகத்தின் மறைவிடத்தில் எங்களை காத்து கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடுற ராஜா. எங்களை அழுத்துகின்ற எல்லா கவலைகளும் போராட்டங்களும் எங்களை மறைத்து கொள்வதாக ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்க இயேசப்பா. கவலையிலிருந்து நாங்கள் வெளியே வரணும், போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் எப்போதும் எங்களோடு இருப்பதாக தகப்பனே. உம்முடைய சமூகத்தின் சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிறுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பித்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்தி புதிய வாசலை திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் வாழ்வில் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கின்ற ஆண்டவரே, உண்மையுள்ள தகப்பனாய் இருக்கின்றப்பா. உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.